கதை சொல்ல போறேன், கதை சொல்ல போறேன், கதை சொல்ல போறேன், கதை சொல்ல போறேன். வணக்கம் செல்லக்குட்டீஸ், நான் உங்க சரிதாத்த வழக்கம் போல ரொம்ப 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 அழகான கதையோட வந்திருக்கேன். இந்த கதையை எங்கிருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா, புக்ஸ் ஃபார் சில்ட்ரன் பாரதி புத்தகாலயம் வெளியிட்டு இருக்கிற அப்பா ஒரு கதை சொல்றீங்களா, பெரிய சாதனைகள் குட்டி கதைகள் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து எடுத்திருக்கத. இதை எழுதியவர் இ. பா. சிந்தன். சரி, வாங்க நம்ம இப்ப கதைக்குள்ள போலாம். உலகின் முதல் காரை ஓட்டிய முதல் பெண் பெர்தா பென்ஸ். யார் அவங்க பார்க்கலாமா? யானிலா கேக்குறாங்க, அப்பா இன்னைக்கு நான் ஒரு கதை சொல்லட்டுமா? அடடே, தினமும் நான் தான் கதை சொல்லுவேன், சரி சொல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஜெர்மனியில 1849 பெர்தா அப்படிங்கிறவங்க பிறந்தாங்க. அவங்க வளர்ந்து கார்ல் பென்ஸ் அப்படிங்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கார்ல் பென்ஸ் ஏழையா இருந்தாங்க. ஆனா அவங்களோட மனைவி பெர்தாவுக்கு நிறைய பணம் இருந்துச்சு. கார்ல் பென்ஸ் சும்மாவே இருக்க மாட்டாரு, எதையாவது புதுசா கண்டுபிடிச்சிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுவாரு. ஆனா அவர்கிட்ட தான் காசு இல்லையே. அதனால அவரோட மனைவி பெர்தா காசு கொடுத்து உதவி பண்ணாங்க. அப்பா கேக்குறாரு, அப்படியா, அப்படி என்னதான் கண்டுபிடிச்சாரு அவரு? குதிரை இல்லாத வண்டி தான் கண்டுபிடிச்சாரு. என்னது, குதிரை இல்லாத வண்டியா அப்படின்னு அப்பா கேட்டாரு. உடனே யானிலா சொன்னாங்க, ஆமா, அப்போ எல்லாம் குதிரை வண்டி தான் பெரிய வாகனம். எங்க போகணும்னாலும் பணக்காரங்க குதிரை வண்டியில தான் போவாங்க, ஏழைங்களும் நடந்தே தான்ப்பா போவாங்க. கால் பென்ஸ் ஒரு வண்டி கண்டுபிடிச்சாரு அந்த நேரத்துலதான். அப்புறம் அப்பா கேக்குறாரு, அதாவது குதிரையே இல்லாம ஓடுற வண்டி அதுதானே சொல்ற யானிலா அப்படின்னு கேக்குறாரு. ஆமாப்பா, அதேதான். அவரோட மனைவி பெர்தா அவங்களுக்கு காசு கொடுத்து உதவி பண்ணாங்க. காசு மட்டும் இல்ல, நிறைய டிப்ஸ் கூட கொடுத்தாங்க. நீங்க இதுல அப்படி மாத்துங்க, இப்படி பாத்துங்க அப்படின்னு 2 பேரும் சேர்ந்துதான் அந்த வண்டிய தயார் பண்ணாங்க. உடனே அப்பா கேக்குறாரு, ஏதாவது பிரச்சனையா அதுல? அப்போ யானிலா சொல்றாங்க, பிரச்சனைன்னு ஒண்ணு பெருசா இல்ல, ஆனா கார்ல் பென்ஸ் அந்த வண்டி தயாராகிடுச்சுனா அப்படின்னு தெரியல அவருக்கு. ஒரு பயம் சொல்லிட்டு பாக்குறதுக்கு. ஓஹோ, பயம் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி அப்பா கேக்குறாரு. ஆமா, கார்ல் பென்ஸ் பயந்தாரு, இன்னும் கொஞ்சம் நல்லா செஞ்சிருக்கணுமோ அப்படின்னு அவருக்கே ஒரு டவுட் வந்துருச்சு. வண்டிய ஓட்டி பாருங்க, அப்பதான் ஏதாவது பிரச்சனை தெரியும்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க. ஆனா கார்ல் கேட்கவே இல்ல. அப்புறம் அப்பா கேக்குறாரு, ஏன் கேட்கல? அப்பதான் ஜெர்மனியில ராஜாவுக்கு குதிரைனா ரொம்ப பிடிக்குமே, இந்த குதிரை இல்லாத வண்டியை பார்த்தா ராஜாவுக்கு கோவம் வந்துருச்சுன்னா அப்படின்னு யானிலா சொன்ன உடனேயும் அப்பா உடனே கேக்குறாரு, ராஜாவுக்கு ஏன் கோபம் வரணும்? குதிரைங்களை ஓடிக்கதான் கார்ல இந்த வண்டியை கண்டுபிடிச்சிருக்காருன்னு ராஜா நினைச்சிட்டாருன்னா அப்படின்னு கார்ல் ரொம்ப பயந்துட்டாரு. நாம சொல்றத இவர் கேட்கவே மாட்டேங்கிறாரே அப்படின்னு சொல்லி பெர்தா ரொம்ப கவலைப்பட்டாங்க. ஒரு நாள் காலையில கார்ல் தூங்கிட்டு இருந்தாரு. அப்ப மெதுவா பெர்தா அப்படியே பூந்த மாதிரி சத்தமே இல்லாம எழுந்துட்டு வந்தாங்கப்பா. அந்த குதிரை இல்லாத வண்டிய அப்படியே தள்ளி மெதுவா வீட்டுக்கு முன்னாடி கொண்டு வந்து அப்படியே தெருமுனை வரைக்கும் தள்ளிட்டே வந்தாங்க. ஏன் தள்ளிட்டே வந்தாங்க அப்படின்னு அப்பா கேட்டாரு. உடனே யானிலா சொன்னாங்க, சத்தம் போட்டாதான் கார்ல் முழிச்சுக்குவாரு, அதனாலதான். ஓ, சரி சரி சரி. அப்புறம் அப்படின்னா கூடவே அவங்களோட 2 பசங்களையும் கூட்டிட்டு வண்டியில உட்கார வச்சுட்டு முன்னாடி வந்துட்டாங்க தெருவுக்கு முன்னாடி. அப்பெல்லாம் இந்த மாதிரி ரோடு இருக்காது இல்லையா, சும்மா ரோடு கதமுதான் இருந்துச்சு. அந்த குதிரை இல்லாத வண்டியில ஏறியோ உட்கார்ந்தாங்க. முதலா தெருவுல அந்த வண்டியை ஓட்டுனாங்க பெர்தா. உடனே அப்பா கேக்குறாரு, ஓ, வண்டி ஓடிச்சா? ஆமாப்பா, நல்லா ஓடிச்சு. சரி, அந்த வண்டியில அவங்க எங்க போனாங்க? எல்லாருக்கும் யார் வீடு ரொம்ப பிடிக்கும்பா? உங்களுக்கே தெரியல, அம்மாவுக்கு எங்க போனா ரொம்ப பிடிக்கும்? அவங்க அம்மா வீடுதான். பெட்டா அவங்க அம்மா வீட்டு வரைக்கும் போலான்னு நினைச்சாங்க. ஆனா போற சாலையே சரியில்லை, ரோடு குண்டு குழியுமா டுமுக்கு டமுக்கு டமுக்குன்னு இருக்கு. அப்போ எல்லாம் சாலை எங்க இருந்திருக்காது தானே, குதிரை போற வழியில சேரும் சகதியுமா இருந்துச்சு. ஆனா பெட்டா அழகா வண்டி ஓட்டிட்டு போனாங்க. ஒவ்வொரு ஊரா தாண்டி தாண்டி போறாங்க. போற வழியில எல்லாரும் ஆன்னு பாத்துட்டு இருக்கிறாங்க. சில பேர் வண்டியை பார்த்து, ஐயோ குதிரையே இல்லாத வண்டி வருது, இது ஏதோ பேய் வண்டியோ அப்படின்னு நினைச்சிட்டு கூட ஓடி இருக்கிறாங்க. ஏன்னா குதிரை இல்லாம எப்படி வண்டி வர முடியும் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியவே இல்லை. அப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அப்படி கட்டிக்கிட்டே எல்லாரும் ஓடுனாங்களா.
அந்த வண்டியை பார்த்து யாரும் பயப்படாதீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஆஹ், அப்போ ஏன் அப்படி சொன்னாங்கன்னு நீங்க கேளுங்கப்பா. ஏன் அப்படி சொன்னாங்க யானிலா? ஏன்னா அந்த வண்டியை பார்த்து பயப்பட்டாங்கன்னா அப்ப அந்த வண்டியை யாரும் வாங்க மாட்டாங்கல்ல, அதனாலதான். ஓஹோ, சரி சரி. அப்போ கொஞ்ச நேரம் போனாங்க, கொஞ்சம் தூரம் போனா வண்டி டம்னு நின்றுச்சு. ஏன், அது கூட உங்களுக்கு தெரியாதா? எப்படி பெட்ரோல் இல்லைன்னா ஓடும்? அப்போ அது வரைக்கும் பெட்ரோல் இருந்துச்சா? பெட்ரோல் மாதிரி என்னவோ ஊற்றி ஒட்டு வந்தாங்க. ஆனா அது கொஞ்சம் தூரம் போய் நின்றுச்சு. அப்போ அவங்க ஒரு மருந்து கடையில போய் ஒரு கெமிக்கல் வாங்கிட்டு வந்து ஸ்வைன்னு உள்ள ஊத்தி மறுபடியும் ஓட்டிட்டு போனாங்க. அடடா, அப்படியா? பெட்ரோல் பங்க்ல போய் அடிச்சிருக்கலாம்ல அப்படின்னு அப்பா சொல்றாரு. அப்பா, நீங்க என்னதான் பண்றது? பெட்ரோல் பங்க் எப்படி இருந்திருக்கும்? வண்டியே அப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓ, சரி சரி சரி. அதனால வண்டி கடையில ஒரு கெமிக்கல் ஆயில வாங்கி ஜொயின்னு ஊத்தி நிறைய வாங்கி ஊத்துறாங்க. ஊத்துற வண்டி மறுபடியும் கிளம்பிச்சு. அப்படியே வண்டி போய்கிட்டே இருந்துச்சு. வண்டி ரொம்ப சூடாச்சு. உடனே வண்டியை நிறுத்தி சுவாயின் அங்க இருக்க தண்ணியெல்லாம் ஊத்தி 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 ஓட்டுறாங்க. அம்மா வீட்டுக்கு போனாரா இல்லையா அத சொல்லு நீ முதல்ல. போயிட்டாங்கப்பா. 12 மணி நேரம் அந்த வண்டியை ஓட்டிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயே சேர்ந்துட்டாங்க. எவ்வளவு தூரம் போயிருக்கிறாங்க அந்த 12 மணி நேரத்துல அப்படின்னு அப்பா கேக்குறாரு. 106 கிலோமீட்டர் வண்டி ஓட்டியிருக்காங்க பெத்தா. அவரு ஓட்டுனதா இந்த உலகத்துல முதல் காரு. பெர்தா தான் முதலா வண்டியை ஓட்டுன டிரைவர். அப்படியே அவங்க அம்மா வீட்டுல இருந்து திரும்பவும் அவங்க வீட்டுக்கு அதே வண்டியில வந்துட்டாங்க. வாசல்லயே காத்துக்கிட்டு இருந்தாரு கார்ல். பெர்தா அந்த வண்டியை ஓட்டிட்டு வர்றதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாச்சு. அந்த வண்டி உருவாக்கிய காரலுக்கே முதல் நம்பிக்கை இல்லை. ஆனா பெர்தா அந்த உலகத்துக்கே காரை அறிமுகப்படுத்தினாங்க. அந்த வண்டியில என்னென்ன மாத்தினா நல்லா இருக்குன்னு சொல்லி பெர்த்னா டிப்ஸ் கூட கொடுத்தாங்க. ஏன்னா பெர்தா தானே ஓட்டுனாங்க. ஓ, அவர் தான் 200 கிலோமீட்டர் ஓட்டி இருக்கிறார் இல்லையா? போக 100 கிலோமீட்டர், வர 100 கிலோமீட்டர். சரியா சொன்னா யானிலா அப்படின்னு அப்பா கேட்கிறாரு. ஆமா, பெட்ரோல் உலகத்தையே முதலா காரை ஓட்டினாங்க. அவரு ஒரு மருந்து கடையில ஆயில் வாங்கினார் தானே, அதுதான் முதல் பெட்ரோல் பங்க். எப்படி இருந்துச்சு நான் சொன்ன கதை அப்படின்னு சொல்லி யானிலா கேக்குறாங்க. ரொம்ப அருமையா இருந்துடா செல்லம் அப்படின்னு அப்பா சொல்றாரு. இதோட கதை முடிஞ்சது. திரும்பவும் அடுத்த கதையோட வருவேனா? ஹாய்.